ஆண்டவரே, இந்த ஆராதனை வேளைக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். இந்த ஆராதனையில் வாசிக்கப்பட்ட வேத பகுதிகளை நீர் எங்களுக்கு விளக்கித்தாரும். இந்த தியான வேளையிலே தூய ஆவியானவர் எங்களோடு கூட இடைப்பட்டு எங்களை கர்த்தாவே நீர் வழிநடத்த வேண்டும் என்று செபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே மன்றாடுகிறோம் நல்ல பிதாவே. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த பரிசுத்த ஆவியானவரின் நாள் என்று சொல்லப்படுகிற இந்த விசேஷித்த நாளுக்காக கர்த்தரை துதிப்போம். திருச்சபை என்று ஆலயம் ஆராதனை திருச்சபை என்கிற ஐக்கியம் உருவான நாள் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். ஆண்டவருக்கு நன்றி. உங்கள் எல்லாருக்கும் அன்பான ஸ்தோத்திரத்தை சொல்லிக்கொள்கிறேன். அன்பு போதகருக்கு என்னுடைய நன்றி. இந்த விசேஷித்த நாளிலே எனக்கு இந்த தருணத்தை கொடுத்ததுக்காக போதகருக்கு நன்றி சொல்லுகிறேன். சபை பெரியவர்களுக்கும், செயலாளர், பொருளாளர், பெரியவர்கள் எல்லாருக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு மீண்டுமாக உங்களோடு கூட கடவுளை ஆராதிக்கிற ஒரு தருணத்துக்காக ரொம்ப மகிழ்ந்து கர்த்தரை துதிக்கிறேன். இன்றைக்குரிய வேத பகுதிகளின் அடிப்படையிலே நமக்கு இருக்கிற தலைப்பு கொஞ்சம் ஒரு பெரிய தலைப்பு. உலக இரைச்சல்கள் மத்தியிலே கர்த்தருடைய வார்த்தையை கவனித்தல். Listening to God's voice in the midst of noiseful world. Noise of the world. உலக இரைச்சல்கள் மத்தியிலே காலை எழுந்திருக்கும் பொழுது நாம் எழுந்திருக்கிறதுக்கு முன்னாலேயே சத்தங்கள் நம்மை சுற்றிலும் செட்டில் ஆயிடுது. நம்ம எழுந்திருக்கிறதே இன் த மிட்ஸ்ட் ஆஃப் நாய்ஸ். இல்லை, ரோட்டில் போகிற வர்ற வண்டிகள் சத்தம், இல்லை மற்ற பலவிதமான இரைச்சல்கள், நம்ம வீட்டு வாசப்படியில் பால்காரன் சத்தம், பேப்பர்காரன் சத்தம், வீட்டுக்குள்ளே வேலைக்காரமா டமார் டிமின்னு பாத்திர சத்தம், வந்துட்டாங்கன்னு சொல்கிற சத்தம். ஒருவேளை அம்மா ஐயாவை எழுப்பி அவர் எந்திக்கலைன்னா அவர் எழுப்புறதுக்கு எடுத்துக்கொள்கிற அடுத்த ஸ்டெப் என்னென்னா ஒரு பாத்திரத்தை டமார்னு போடுற சத்தம். ஸோ வில் லிவ் அண்ட் வி கெட் அப். As we get up, there are already noises settled down. சத்தம் வந்து நமக்கு சுற்றிலும் இருக்குது. அமைதியாக ஒரு நாளும் நிசப்தமான ஒரு நாளை நாம் எழுந்ததில்லை. எல்லா நாளும் சத்தத்தோடு தான் எழுந்திருக்கிறோம். அதுக்கு மேலே நம்ம போடுற சத்தம். நமக்கு ஒரு காஃபி லேட் ஆச்சுன்னா நாம போடுற சத்தம் இல்லை, இப்படி பல சத்தங்கள் நம்மோடு கூட. And we cannot avoid the noise of the world. We live in this world and we have no way to get rid of all this noise. அதோடு தான் வாழ்ந்து ஆகணும். ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு ஒரு கொடுக்கப்பட்டிருக்கிற மகா பெரிய பொறுப்பு என்னன்னா, இவைகள் மத்தியிலே தேவன் பேசுகிறதை நாம் தவிர்க்க முடியாது. இல்லை, வேதத்தை திறந்தால் ஆண்டவர் பேசுகிறார், முழங்காலில் சென்றால் ஆண்டவர் கேட்கிறார். The Lord speaks when you open the Bible. The Lord listens when you go on your prayer. இந்த ரெண்டுலையும் ஆண்டவர் வேலை செய்கிறார், நமக்காக வேலை செய்கிறார். Therefore, let us select undisturbed time. இரைச்சல் இல்லாத நேரம் கர்த்தருக்கு.
ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இரைச்சல் இல்லாத ஒரு நேரம். உலக இரைச்சல்லாம் ஆரம்பிக்க முன்னால நம்ம ஃபோன் பண்ணி அல்லது இல்லை காலையில் அந்த அந்த சைடில் உள்ள ஃப்ளாட்ல இருந்து சத்தம் வருது. இங்கே நம்ம வீட்டிலேருந்து சத்தம் போகுது. அந்த வீட்டிலேருந்து வர சத்தம் சுப்பிரபாதம். இங்கிருந்து போகிற சத்தம் சுவிசேஷம். இங்கே ஒரு டிவி ஆன் பண்ணி ஒரு பிரசங்கத்தை போட்டு அது அங்கே இருக்கிற 6 பேரும் கவனிக்கவே மாட்டாங்க. கிடு 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 ஓடிட்டு இருப்பாங்க. அது ஓடிட்டே இருக்கும். அவர் ஜெபம் பண்ணலாம் விடுவார், அவர் பிரசங்கம் பண்ணிட்டே இருப்பார். ஆனால் அது போட்டு அது இருக்கும். அது இல்லாமல் நாம் ஒரு நாளும் நம்முடைய பக்தி ஆரம்பித்ததில்லை. டிவியை ஆன் பண்ணிடுவோம். இருக்கிற 32 சேனலில் நம்ம ஊழியக்காரர்கள் கர்த்தருடைய பிரதான கிருபை. இன்னைக்கு கர்த்தர் ஒரு பெரிய பிரேக் த்ரூ இந்த மீடியா இல்லை தொலை தொடர்பில் ஒரு பெரிய புரட்சியை உண்டாக்கியிருக்கிறாரு. இல்லை ஒரு காலத்தில் டிரான்சிஸ்டர்னு ஒன்று இருந்துச்சு. நம்ம பிள்ளைங்களுக்கெல்லாம் தெரியாது. நம்ம பிள்ளைங்களுக்கு அவங்க சிஸ்டர் தான் தெரியும். டிரான்சிஸ்டர் இல்லை ரேடியோ ஏதாவது அங்கேயே இருந்துச்சுன்னா கொண்டு பிள்ளைங்களுக்கு காட்டுங்க. நம்ம வீடுகளில் உள்ளே போட்டிருப்போம். அதில் ஃபீபா சேஷல்ஸ்னு ஒரு ஸ்டேஷன். அதில் தான் கர்த்தருடைய ஊழியக்காரங்க பிரசங்கம் பண்ணுவாங்க. முந்தின நாள் நைட்டு அதை செட் பண்ணிடுறோம். எங்கள் அம்மாவுக்கு அது ஒரு பழக்கம். நாங்கள் யாருன்னா அதை செட் பண்ணி கொடுத்துடுறோம். அது ஒலிபரப்பாகும்போது போய் வரும் சத்தம். ஏன்னா வெளியிலேருந்து வர்ற டிரான்ஸ்மிஷன். அதை செட் பண்ணி சுவிட்சை வச்சு கரெக்டாக வச்சுட்டு படுத்துடுறோம். மறுநாள் காலையில் எங்கள் அம்மா எழுந்து அந்த சுவிட்சை போட்டாங்கன்னா இது வரல, பெரிய பிரச்சனை. யாரெல்லாம் நோண்டு நாங்கள் யாராவது என்ன பண்ணிப்போம், சினிமா பாட்டு வைக்கிறதுக்கு மற்றதெல்லாம் வைக்கிறதுக்கு அது திருக்கிட்டு இருப்போம், மறந்துட்டு இருப்போம். இப்படியாக நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் காலையில் கர்த்தருடைய தாசருடைய செய்தியை கேட்டு பழகினவர்கள் இன்றைக்கு தொலைக்காட்சியிலே அவர் அழகழகான ஊழியக்காரர்கள். கொஞ்சம் அவங்க ஊழியக்கார முகத்தெல்லாம் பாருங்க, பிரகாசமான ஒரு ஊழியக்காரர்கள், கர்த்தருடைய ஆவியில் நிரம்பினவர்கள் செய்தி கொடுங்க. ஆனால் நம்ம யாரும் என்ன பண்ணுறதில்ல, உட்காந்து லிசன் பண்ண நமக்கு டைம் இல்லை. ஜூன் 1ஆம் தேதியிலேருந்து ஸ்கூல் ஆரம்பிச்சிடும் இல்லை, பள்ளிக்கூடங்கள், அலுவலகங்கள், அம்பா டீச்சரு, பிள்ளைங்க, ஸ்கூலு, கல்லூரி, ஏகப்பட்ட. ஆனாலும் இவைகளாலே நம்முடைய குடும்பங்கள் கர்த்தருடைய வசனத்தினாலே ஆசிரியப்பட்டிருக்கிறது. We have that noise. That is not simply a noise, but voice of God. But we don't have time to sit and listen. அது undisturbed time. ஸோ இந்த சத்தத்துக்கெல்லாம் முன்னால கர்த்தர் பேச வேண்டும் சொன்னால் எத்தனை மணிக்கு எந்திக்கணும் நம்ம தெரில. மேபி ஈவன் 4:30, 5 o'clock. Undisturbed time. If you fix 5 o'clock every day morning, அதுக்கு முன்னால் ஒன்று சொல்லிடுறேன். வேதத்தை வாசிப்பது, ஜெபத்தை பண்ணுவது நம்முடைய பிரதானமான ஆண்டவர் கொடுத்த கிருபை. I don't call it as a responsibility. I don't call it as a duty. அது ஒரு கடமைன்னு நான் சொல்ல மாட்டேன். இது கர்த்தருடைய கிருபை. ஜீவிக்கிற வார்த்தை என் வீட்டில், என் கையில். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஜீவ வார்த்தை என் வீட்டில், என் கையில். ஜீவிக்கிற தேவனிடத்தில் பேசும் பாக்கியம் என் வீட்டிலே, என் மனசுக்குள்ளே. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. These are all God's grace, that you can open the living word of God and you can go on your knees to pray so that the Lord could listen to you. இது என்ன கிருபை பாருங்க. என் ஆண்டவர்கிட்ட நான் பேசுவேன், என் ஆண்டவர் என்கிட்ட பேசுவார். டெய்லி சொல்லி பாருங்க, அப்படியே ஒரு மகிமை. ஒருவேளை வேதத்தை வாசிக்கவில்லை, ஜெபிக்கவில்லை என்பதற்கு நீங்கள் சொல்லுகிற பதில் என்ன தெரியுமா? ரொம்ப பிஸியாக இருக்கிறோம், அதெல்லாம் காரணம். நேரமில்லை, அதெல்லாம் காரணம். ஒரு நாள் ஒரு மனுஷன் ஜெபிக்கவில்லை, வேதத்தை வாசிக்கவில்லை என்றால் இட்ஸ் a very simple reason. These two things are not important.
இது ரெண்டும் முக்கியமில்லை, இதை விட முக்கியமானதுக்கு நான் போய்கொண்டிருக்கிறேன் என்றுதான் சொல்லுகிறோம். Understand that. Understand this particular reason. If we neglect reading scripture, prayer, we only say that these two things are not important. எனக்கு இது முக்கியமில்லை. And we have the boldness to say that this is not important. இது முக்கியமில்லை சொல்ல எனக்கு தைரியம் இருக்கிறது. வாசிக்கலனா ஜெபிக்கலனா. That's what is going to happen, and that has been happening in our life. அச்சா, இப்போ undisturbed time அது morning 5:30. If you fix morning 5:30, every day morning 5:30, the Lord will be waiting there in your room. The formula is this: enter into your room, lock the door, pray inwardly, the Lord will answer outwardly. இதான் ஃபார்முலா. அறைக்குள் பிரவேசி, கதவை சாத்து, அந்த ரகத்தில் இருக்கிற to pray inwardly, because the person who is in me is greater than the person who is out in the world. ஆகவே அந்த அமைதி நேரம் 5:30 ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டா, நெக்ஸ்ட் டே மார்னிங் the Lord is ready, seated there in your room. The Spirit of God is there, ready to listen to your prayers in your room exactly at 5:30. God is honest God. God will not fail. நீங்க 5:30 மணிக்கு சொன்ன 5:30 மணிக்கு என் பிள்ளை வருவான காத்திருக்கிற ஆண்டவர் உங்கள் அறையிலே. And your room is now blessed. Your room is now blessed because of His presence. ஒரு நாள் 5:30 மணி, ஒரு நாள் 5:40, ஒரு நாள் 6, ஒரு நாள் நாளைக்கு. இதுதான் கர்த்தருடைய சத்தம் என்று சொல்லுகிற தலைப்புக்கு முன்னுரை. கொஞ்சம் சாஞ்சி உட்காந்துக்கோங்க. முன்னுரையே இவ்வளோ பெருசாக இருக்குது. செய்தி ஒரு 3 பாயிண்ட்ல முடிச்சிடுறேன், ரொம்ப நேரம் எடுக்க மாட்டேன். 3 முக்கிய குறிப்புகளை நாம் நம்மை விட்டு தவிர்க்க வேண்டும். There are 3 things that we should avoid in our spiritual life. இந்த சத்தம் இருக்குதுங்களே, இந்த சத்தம்ன்ற வார்த்தை 29வது சங்கீதத்தில் எத்தனை முறை வருது? டக்குன்னு சொல்லுங்க. இப்பதான் வாசிக்கிறீங்களா? வாசிக்கும் போது கவனிக்கலையா? வாசிக்கிறாங்க, இப்பதான் வாசிக்கிறோம். எத்தனை முறை வருது? சின்ன சங்கீதம் இவ்வளவு நேரமா வாசிக்கிறதுக்கு. அதுல மேல 2 வசனத்துல இல்ல, கடைசி 2 வசனத்துல இல்ல. 6 2 ஒண்ணுதான். 6, 7 எல்லாம் ஒண்ணு பின்ன பின்ன இல்ல. ரைட், ஓகே தான், எல்லாம் ஓகே தான். ஆச்சா, அந்த சத்தங்களை குறித்து அதுக்கு பக்கத்தில் என்ன போட்டிருக்குது? பயங்கரமா போட்டிருக்குது. மகத்துவம் உள்ளது, அக்கினி ஜுவாலைகளை பிளக்கும், கேதுரு மரங்களை பிளக்கிறது, லிபனோனின் கேதுரு மரங்களை பிளக்கிறது இல்லை என்று. தி வாய்ஸ் ஆஃப் தி லார்ட் now comes in Psalm 29 as a terror. ஒரு பெரிய யாத்திராகமம் 20 அதிகாரம் 19 வசனம் வாசிங்க. நீர் எங்களோட பேசும், நாங்கள் கேட்போம். தேவன் எங்களோட பேசாதிருப்பாராக. பேசினால் நாங்கள் செத்து போவோம். ஒரு காலகட்டத்தில் voice of God was so terror that people felt that they will die. நாங்கள் செத்து போவோம். முதல் முறை ஆண்டவர் மனுஷகிட்ட பேசுற முதல் வார்த்தை எங்க இருக்குது? The first voice of God to man எங்க?
எங்க கரெக்டா சொல்லுங்க, சாப்டர் சொல்லுங்க. அது கூட இன்னும் சாப்டர் தெரியல. ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 15, 16, 17 இல்ல, அதில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் வார்த்தையே கர்த்தர் எவர் ஸ்போக் டு மேன், எது மனுஷன்கிட்ட பேசுகிற முதல் வார்த்தையே என்ன போட்டிருக்குது? என்ன போட்டிருக்குது? அதெல்லாம் இல்லை, கடைசியில் என்ன போட்டிருக்குது? முதல் வார்த்தையிலேயே அவர் எப்படி தப்ப ஆரம்பிச்சாரு? சாகவே சாவாய். எப்படி ஆரம்பிச்சாரு? சாகவே, புசிக்கும் நாளிலே சாகவே சாவாய். அந்த வெரி ஃபர்ஸ்ட் வாய்ஸ் ஆஃப் தி சேட்டன், நீங்கள் சாவதில்லை. இல்லை, நம்ம அந்த எக்ஸசைஸ் பண்ணியிருக்கோம். 2:17, 3:1, நீங்கள் சாகவே சாவதில்லை. அதனால தான் நம்முடைய மனசுக்குள்ள ஒரு குழப்பம். உலக சத்தத்தை கேட்பதா, தேவ சத்தத்தை கேட்பதா? உலக சத்தம் எனக்கு கொஞ்சம் ப்ளீஸிங்காக இருக்குது, கர்த்தருடைய சத்தம் கடுமையாக இருக்கிறது. ஸோ வி சூஸ். இந்த தலைப்பில் 3 இருக்குது. ஒன்று ஆக்குபைடு மைண்ட், ரெண்டாவதாக ஆப்பரேட்டிங் மைண்டு, மூணாவது ஆப்ஷனல் மைண்டு. நம்ம மனசுக்குள்ள போடுற குழப்பம் ஆக்குபைடு மைண்டு. வாசிக்கப்பட்ட சுவிசேஷ பாடத்தில் யோவான் 20ஆம் அதிகாரம் இல்லை, அதில் வாசிக்கிறோம், யூதர்களுக்கு பயந்ததினாலே கதவுகளை பூட்டி கொண்டிருந்தார்கள். என்னைக்கு? என்னைக்கு? அது என்ன நாள்? ஈஸ்டர் டே. On the very day of Easter, his own disciples did not celebrate. அவங்க சீஷர்கள் கொண்டாடலை. நம்மள மாதிரி அலங்காரம் பண்ணி காலையில் எழுந்து எல்லாம் ஜிலு ஜிலுன்னு கோயிலுக்கு வந்து அன்னைக்கு நாள் முழுதும் இல்லை, லெந்து காலம் முடிச்சுன்ற ஒரு கொண்டாட்டம் ஒன்றும் இல்லை. பூட்டிக்கிட்டு இல்லை, 1 வாரம் 2 வாரம் முழுக்க பூட்டி தாக்குறாங்க. They are filled, their mind were occupied by fear. Occupied, mind getting occupied. ஜெபத்துக்கு போக முன்னால உங்கள் தலைகளில் இருக்கிற நினைவுகளிலே உங்கள் ப்ராப்ளத்தை குறித்து நிறைய ஆன்சர் வச்சுக்கிட்டே போகிறோம். ஆண்டவரே இப்படி ஐயோ இவ்வளோ பயங்கரமானவர், இவர் இவ்வளோ மோசமானவர், எனக்கு பக்கத்தில் இருக்கிற ஆஃபீஸர் வெரி டேஞ்சரஸ் பர்சன், எனக்கு என் மீது பெட்டிஷன் போடுகிறார். ஆண்டவரே நான் இன்றைக்கு போகும்பொழுது அந்த மனுஷன் ஆஃபீஸுக்கு வரக்கூடாது. We are occupied with our problems. We don't remove all the problems and put it on the feet of the Lord. கர்த்தருடைய பாதபடியில் வைக்கிறது இல்லை, இங்கேயே தூக்கிட்டு போறது. நீண்ட முகத்தோடு ஜெப அறைக்குள்ளே தேவனை சந்திக்க போகிற சந்தோஷத்திலே போறதில்லை. தேவன் எனக்கு இன்னைக்கு விடுதலை கொடுக்க போற சந்தோஷத்துல போறதில்லை. தேவன் என்னையும் மன்னிப்பார், என் விரோதியும் மன்னிப்பார் என்கிற எண்ணத்துல போறதில்லை. We are occupied. ஜெப அறையிலே நான் நிறைந்தவனாய், we are occupied. We cannot listen to God's voice. கர்த்தருடைய சத்தம் கேட்கப்படாது. ரெண்டாவதாக ஆப்பரேட்டிங் மைண்ட், நானே எல்லா பதிலும் சொல்ல, ஆண்டவரே ஐ வாண்ட் திஸ், நான் இங்கே போகும்போது இங்கே இப்படி இருக்கணும், அங்கே போகும்போது இந்த ஆன்சர், இந்த ஜட்ஜ் எனக்கு இந்த ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கணும். We have a problem and we have answers and we now operate Lord's hand. கர்த்தருடைய கரத்தை நான் ஆட்டி வைக்கிறேன். எனக்கு இதை செய்யுங்க, எனக்கு இப்படிப்பட்ட கார் வேணும், நான் இப்படிப்பட்ட வீடை கட்டி முடிக்கணும், எனக்கு இந்த இடத்துல என் பையனுக்கு பொண்ணு வேணும். We operate God பிரேயரில். ஆண்டவர் இதை கொடுத்துருங்க, ஆண்டவர் இதை கொடுத்துருங்க. We many times we have the courage to operate God's hand. எப்பா கொஞ்சம் இருப்பா,
இதை விட மேலானது உனக்கு வச்சிருக்கேன், இல்லாட்டவர் எனக்கு இது வேணும். We operate God in times of prayer and we lose our opportunity to listen to God's voice. மூன்றாவது ஆப்ஷனல் மைண்ட். சாய்ஸ் கொடுக்குது, கர்த்தர் சாய்ஸ் கொடுக்குது. ஆண்டவரே நாங்கள் போனேன், அது கார்னர் பிளாட்டு, அதில் இப்படி இருக்குது, இது 60 ஃபீட் ரோடு உள்ள பிளாட்டு இது இருக்குது, இதுவும் நல்லா இருக்குது அதுவும் நல்லா இருக்குது. அண்ட் லார்ட் யூ சூஸ் பிட்வீன் தீஸ் டூ, இதுதான் நல்லா இருக்கும். ஆஸ் அ ரெஸ்பான்சிபிள் பர்சன் நாம் நம்ம குடும்பத்தின் தலைவர்களாக, ஆஃபீஸில் அலுவலர்களாக, ஆஃபீஸில் தலைவர்களாக பாக்கியம் பெற்றிருக்கிறோம். நம்முடைய அன்றாட குடும்ப வாழ்க்கையிலே கர்த்தர் பெரிய காரியங்களை நாம் செய்ய வேண்டும் என்று நமக்கு படித்திருக்கிறார். யூ எஜுகேட் யுவர் சன், யூ அரேஞ்ச் மேரேஜ் ஃபார் யுவர் டாட்டர். உங்கள் பிள்ளைகளுக்கு கல்யாணத்தை ஒழுங்குபடுங்க, உங்கள் பிள்ளைகளுக்கு படிப்பை ஒழுங்குபடுங்க, உங்கள் பிள்ளைகளுக்கு வேலை வை. There are a lot of capital responsibilities, major responsibilities. நீங்க செய்யுங்கன்னு சொல்லி கர்த்தர் கொடுத்தார். ஒவ்வொரு தகப்பனும் தாயும் இதை செய்யுங்கன்னு சொல்லி அப்படி சொல்லும் பொழுது God gives an assurance that I will walk with you. God is not a silent listener, unseen guest. பார்க்காத ஒரு விருந்தாளி இல்லை, பேசாத தலைவர் இல்லை. Let God speak. அட்மிஷனுக்கு யோசித்துக் கொண்டிருக்கிற நாட்களிலே கர்த்தர் பேசட்டும். Whether it is engineering or medicine or whatever it is, let the life of your children be molded by the Lord. Option கொடுக்காதீங்க. We cannot give option to the Lord. God has got and He has already decided. உங்க பையனுக்கு நல்லது இது, உங்களுக்கு குடும்பத்துக்கு நல்லது இது, இந்த ஆண்டிலே நீங்கள் வீட்டை முடிப்பது நல்லது, இந்த ஆண்டிலே உங்களுக்கு ஒரு டிரான்ஸ்ஃபர், இட் இஸ் குட். God always thinks good for us. நாம ஆப்ஷன் கொடுக்கக்கூடாது. கர்த்தருடைய வார்த்தை மகத்துவம் உள்ளது. And we have no courage, we have no strength to stand against God's voice. கர்த்தருடைய வார்த்தைக்கு நேர் எதிராக நின்று with our occupied mind, with our operating mind, with our optional mind, we have no strength to face God and to stop God's voice. இவைகளை வைத்துக்கொண்டு கர்த்தரை சந்திக்க ஜெப அறைக்குள்ள போக முடியாது. இவைகளை வைத்துக்கொண்டு கர்த்தருடைய வார்த்தையை கேட்க முடியாது. Let us be very careful. God bless you. Have a blessed Sunday.